அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்தில் 1 முதல் 11 வசனங்களை நாம் படித்து தியானிக்க போகிறோம். அதில் நாம் கவனிக்க வேண்டிய காரியங்கள் 3 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி உங்களோடு கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அதற்கு அவர் பிரதி உத்தாரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பின் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்றார். ஆகவே தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தை தான் நம்மை காப்பாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நமக்கு பசி வருகிற பொழுது, சோதனை வருகிற பொழுது, நமக்கு தேவைகள் வருகிற பொழுது பாருங்கள், இப்படிப்பட்டதான ஒரு உபத்திரமும் வருகிறது பாருங்கள். அப்போ அந்த நேரத்தில் நம்ம இயேசு கிறிஸ்துவை போல நம்ம மிக உற்சாகமாக இருக்க வேண்டும் என்பது தான் அவர் நமக்கு உணர்த்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது பாருங்கள். மறுபடியும் 2வது சோதனை வருகிற பொழுது பார்த்திங்கன்னா, அப்போது அவர் என்ன சொல்கிறாரு, நிச்சயமாகவே இயேசு தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பார்க்காதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொல்கிறார். 3வதாக ஒரு சோதனை வரும்போது பார்த்திங்கன்னா, அப்பொழுது பிசாசான் விட்டு விலகி போகிறான் என்று சொல்லி பார்க்குறோம். ஆகவே 3வது சோதனை வருகிற பொழுது அவர் சொல்கிறார், அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை அவரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே நீ ஆம் என்று உன்னுடைய கரங்களை உயர்த்துவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே உபத்திரவங்கள், பாடுகள் நமக்கு வரலாம். ஆனால் அவைகள் மத்தியில் நாம் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். இந்த உபவாச நாளில் நாம் செய்ய வேண்டிய காரியம் அதுதான், தேவனை நோக்கி நாம் பார்க்கணும். அப்போது தேவனை நோக்கி பார்க்கிற பொழுது தேவன் தான் நமக்கு வேண்டும், அவர் தான், அவருடைய பிரசன்னம் தான் வேண்டும் என்று சொல்லி நம்ம ஒப்பு கொடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே நமக்கு விடுதலை உண்டு. இல்லை என்று சொன்னால் நாம் அந்த சோதனைக்கு உட்பட்டவர்களாக போய்விடுவோம். சோதனையிலிருந்து வெளியில் வருவதற்கான ஒரு வழியை பாருங்கள். 2வது ஒரு சோதனை மறுபடியும் தேவனுடைய வார்த்தை தான் மிக முக்கியம். 3வது ஒரு சோதனை மறுபடியும் தேவனுடைய ஒரு வார்த்தை தான். ஆகவே இந்த காலை வேளையில் எனக்கு பிரியமான சகோதரிகளை, நமக்கு கூட நிறைய பிரச்சனைகள் வரலாம், உபத்திரங்கள் வரலாம். இயேசுவுக்கு வந்தது போலவே நமக்கும் வரலாம். ஆனாலும் கூட நாம் அவரை போல எதிர்த்து நின்று அவைகளை மேற்கொண்டு அவைகளை விட்டொழித்து தேவனை பற்றி கொள்ள வேண்டும் என்பது தான் நம்முடைய விசுவாசமாக இருக்கிறது. ஆகவே தேவனை நாம் சார்ந்திருக்க நாம் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் அப்போது நிச்சயமாகவே அவர் நமக்கு விடுதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஆகவே கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? நீங்கள் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் கூட ஆண்டவரே, 1வது சோதனையில் கர்த்தாவே சோதரம் அப்பங்களை உண்டு பண்ணும்படியாக கற்களை கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். 2வது ஒரு சோதனையில் மறுபடியும் பிசாசானவன் அவரிடத்தில் வந்து அவருடைய கைகளின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்கிறோம். 3வது ஒரு சோதனையில் கூட மறுபடியும் பிசாசு சாத்தானுக்கு வல்லமை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி ஆண்டவர் அந்த வார்த்தைகளை, அந்த வசனத்தை விரட்டி அடித்து அவர் தன்னுடைய விசுவாசத்தில் உறுதியாக இருந்தார் என்பதை நான் பார்க்கிறோம். ஆகவே எனக்கு பிரியமான சகோதரிகளே, இந்த நாளிலே அந்த வசனத்தின்படி வாழ நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஆமேன், ஆமேன்.